போதைப்பொருள் பேரழிவை நாட்டிலிருந்து வேரோடு அழித்தல் முழு நாடுமே ஒன்றாக தேசிய திட்ட நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று கொழும்பில் என்பதாக தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை தருகிறது. போதைப்பொருள் பேரழிவை நாட்டிலிருந்து வேரோடு அழிப்பதற்கான அரசாங்கத்தின் முழு நாடுமே ஒன்றாக தேசிய திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமாக இருக்கிறது. தேசிய வேலை திட்டம் இன்று காலை 10 மணிக்கு சுவதாசு உள்ளகரங்கில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றும் எமது நாட்டின் எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதற்கான சிறந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்கின்றமை சகலரதும் பாராட்டை பெற்றிருக்கிறது. வந்தபின் காப்பதை விட வருமுன் காப்பதை சிறந்தது. இதற்கான விழிப்புணர்வுகளின் நாட்டில் அனைவரும் இனிவரும் காலங்களில் அதிக கவனம் செலுத்துவது அவசியமாகும். இந்த தேசிய செயற்திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு பரந்தளவிலான பிரசார நடவடிக்கைகள் அவசியம் என்பதும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனூடாக போதைப்பொருள் அச்சுறுத்தல் தொடர்பான விவகாரங்கள் குறித்து பல்வேறு விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் போதைக்கு எதிரான சமூகம் ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதும் மிக முக்கியமான கவனமாக அமைந்திருக்கிறது. எனவே போதைப்பொருள் பேரழிவில் இருந்து நாட்டை பாதுகாப்பதே அரசாங்கத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது. இதனை முன்னிட்டு இவ்வாறு ஒரு நிகழ்வு இவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கலாம். இது தொடர்பான தகவல் தான் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைகிறது. எனவே போதைப்பொருள் பாவனையை நாட்டிலிருந்து முழுமையாக இல்லாதொழிக்கும் பொருட்டு நாடும் ஒன்றாக என்ற தேசிய கண்காணிப்பு திட்டத்திற்காக ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. செயற்திட்டத்தை செயற்படுத்துவதற்காக தேசிய வழிநடத்தல் சபை ஒன்றை ஸ்தாபிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. இதற்கமைய தேசிய வழிநடத்தல் சபையானது போதைப்பொருள் வலையமைப்பை இல்லாதொழித்தல், போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்தல், போதைப்பொருள் ஒழிப்புக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளல், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கல், பொதுசன நிறுவனங்களை ஒன்றிணைத்து ஊடக கண்காணிப்புகளை மேற்கொள்வது என்பது முக்கியமான விடயங்களாக அமைந்திருக்கின்றன. இதே மற்றும் ஒரு செய்தி, போதை வஸ்து கடத்தல்களை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் சகல நெடுஞ்சாலைகளிலும் அவதானம் என்பதான மற்றும் ஒரு தகவல். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க நெடுஞ்சாலைகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதற்கும் இதனூடாக கண்காணிப்புகளை கூர்மையாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது. போதை ஒழிப்புக்கு முக்கியத்துவம் வழங்கியுள்ள அரசாங்கம் நாடு முழுவதும் உள்ள நெடுஞ்சாலைகளின் பாதுகாப்பு கேமராக்களை பொருத்த நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் வரவுள்ள 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்பதாக தினகரன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. எனவே இது தொடர்பான பாதுகாப்பு கேமராக்களை பொருத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சுக்கு விடுக்கப்பட்டுள்ள உத்தரவின் பிரகாரம் போலீஸ் தலைமையகத்துடன் இணைந்து இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன. இதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்புகளும் செயற்பட உள்ளதாக அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதர மற்றொரு தகவல், போதைக்கு எதிரான சமூகம் ஜும்மா உரையை நிகழ்த்த ஜெமித் உலமா பணிப்பு என்பதான செய்தி. எதிர்கால சமுதாயத்தினரை போதைப்பொருள் பாவனிலிருந்து வெளிப்பூட்டல் மற்றும் சமூகத்திலிருந்து தீய பழக்கங்களை களைதல் உள்ளிட்ட செயற்பாடுகளை வலியுறுத்தும் வகையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜும்மா உரைகளை நிகழ்த்துமாறு நாட்டில் உள்ள சகல பள்ளிவாசல்களுக்கும் அகில இலங்கை ஜெமித் உலமா வேண்டுகோள் விடுத்துள்ளது. போதையற்ற ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்போம் என்ற தலைப்பில் இவ்வாறு ஜும்மா குத்துபா உரையை நிகழ்த்த வேண்டும் என்பதாக ஜெமியத்தில் உலமாவினூடாக இந்த கோரிக்கை விடுக்கப்படுகிறது. இதே நேரம் நாட்டில் பரவலாக வியாபித்துள்ள போதைப்பொருள் பாவனை மற்றும் வர்த்தகம் என்பவற்றை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பது அவசியம் என்றும் இவ்வாறான சமூக நலன் சார்ந்த விடயங்களில் இல்லாமல் எடுத்தியம்பியுள்ள கடப்பாடுகளை தெளிவுபடுத்தி குத்பா பிரச்சாரத்தை நடத்துமாறு சகல பள்ளிவாசல் நிர்வாகங்களையும் ஜெமித் உலமா இவ்வாறு கூறியிருக்கிறவை குறிப்பிடத்தக்க முக்கியமான செய்தி.